rules of logic are applied to that so that reasonable conclusions are made. If the premises are wrong or there is an error in logic, then the conclusion will not be valid. ஸோ லாஜிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஜிக்கும் ஒரு தேவோட கிவன் இது லாஜிக்கல் கன்க்ளூஷன் இஸ் சாரி அது இதில் வரல. ஐ மீன் இது புரியுதா உங்களுக்கு? லாஜிக்கல் ரீசனிங் அங்கே இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட் ஒயிட் இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் தெர் ஆர் பிளாக் ஸ்வான்ஸ் அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்னு ஃபர்ஸ்ட் இன்ட்யூஷன்ல வந்திருக்கும். ஓகே, ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னா வி கேன் ட்ரஸ்ட், டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு. பட் தென் வி ஃபவுண்ட் அவுட் தட் தெர் இஸ் அ பிளாக் ஸ்வான் அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ லாஜிக்கலா யோசிக்கும் போது ஆல் ஸ்வான்ஸ் ஆர் ஒயிட்ன்றது இன்கரெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? திஸ் இஸ் வாட் லாஜிக் இஸ் அபவுட். யூ ஹேவ் டு லாஜிக்கல் ரீசனிங்கோட நம்ம யோசிக்கும் போது தென் யூ ஹேவ் டு டிசைட் வெதர் இட் இஸ் த நாலேஜ் வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் கரெக்டான சோர்ஸா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ரேஷனலிசம். ஸோ யூ ஹேவ் டு செக் ஆல் த சோர்சஸ் அவைலபிள். ஓகே, லாஜிக்கலும் யோசிக்கணும். ஸோ த ஃபைனல் சென்டென்ஸ் இஸ் அ லாஜிக்கல் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த ப்ரெமைசஸ். இஃப் த ப்ரெமைசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் ட்ரூ அண்ட் த லாஜிக் இஸ் சவுண்ட். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ், all students are girls and Bharati is a student, which leads to a conclusion that Bharati is a girl அப்படின்னு சொல்லி ஒரு premisesல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. So however there is a possibility that Bharati can be a boy who is a student of some other school and this premise only meant for a girls school which is not spelled out here. ஸோ இதில் நம்மளுக்கு கிளியராக சொல்லலை அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ், பாரதி இஸ் அ ஸ்டூடெண்ட் விச் லீட்ஸ் டு அ கன்க்ளூஷன் தட் பாரதி இஸ் அ கேர்ள். ஸோ இது ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ இதில் நம்ம லாஜிக் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹவவர் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் பாரதி இஸ் அ பாயாக கூட இருக்கலாம். பாரதி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்கூல்லேருந்து கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் லாஜிக் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான். ஸோ லாஜிக்கல் கன்க்ளூஷன் இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆமா. ஸோ இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க இந்த ரேஷனலிசம் எல்லாம் விட்டுடுங்க. நான் இப்போ சப்போஸ் a+2 = ஒரு 7ன்னு சொன்னா வாட் இஸ் a அப்படின்னு கேட்டா, நான் உடனே டக்குன்னு உடனே a = 5 அப்படின்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடாம நானே ஒர்க் அவுட் பண்ணி இந்த a+2 இந்த 2 தூக்கி அந்த பக்கம் போட்டு அப்புறம் லாஜிக்கலி ஒரு அரைவ் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சு, ஓ நான் கண்டுபிடிச்சேன் அதனால இது ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதுதான் லாஜிக். coming to logical conclusion. Correct, absolutely. you yourself see to it. அது எப்படி வருது அப்படிங்கறத பார்த்துட்டு ஓகே இது இதனால இது ட்ரூ அப்படின்னு நம்ம பிலீவ் பண்றோம்ல, அதுதான் லாஜிக்கல் கன்க்ளூஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. so we'll see that. next slide போங்க அன்பு சார். so இதுலயே பாத்தீங்கன்னா they have given one more example. இது அவங்க என்னன்னா இது லாஜிக்கை நீங்க எங்க யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ணாதான் அந்த நாலேஜ் வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் கரெக்டா இல்லையா அப்படின்றது தெரியும். எல்லா இடத்துலயும் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்றதுனால உங்களுக்கு ஆன்சரும் கரெக்டா இருக்கணும்னு கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க. ஸோ கன்சிடரிங் ஃபாலோயிங் ஆர்குமெண்ட் ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இது புக்ல கொடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். ஓகே, first statement all apples are fruits, some fruits are oranges, therefore some apples are oranges. correct இது? okay, it is wrong. okay, it is wrong actually. okay, இதுதான் நீங்க that is what your logic. இப்போ இது உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்பிளும் எப்படி ஆரஞ்சு ஆகும். okay, this is the logic what we have to understand. so அவங்க என்ன சொல்றாங்க, first all apples are fruits. okay, some fruits are oranges.
ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆரஞ்சஸ், தேர்ஃபோர் சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். இது வந்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட், ஏதோ எக்ஸ் ஒய் இசட் அத மாதிரி அவங்க தியரம் போட்டு மேட்ச் பண்ணுவாங்க. அத மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க இதை. But it is wrong. Okay, this time it should be clear that the argument does not logically support the conclusion. Okay, so logically conclusion அதாவது some apples are orange ன்றத conclusion அதை வந்து support பண்ணல logic. Okay, that is what they are saying. So நீங்க எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, அதுதான் மெயின். ஓகே, ஃபார் எக்ஸாம் ஐ வில் டெல் யூ another example, லைக் லைவ் எக்ஸாம்பிள்னாக்க நீங்க ஒரு கூகுள் மேப் போட்டு பாக்குறீங்க, யூ வாண்ட் டு see where you are supposed to go. அத நீங்க பிலீவ் பண்ணாம நீங்களே போய் நீங்களா கண்டுபிடிச்சு ரைட்ல போ லெஃப்ட்ல போன்னு யார் சொல்றாங்களோ அவங்க சொல்றதை கேட்டு கடைசியில நீங்க போய் சேர்றீங்க. தென் யூ see ஓகே கூகுள் மேப் போட்டது லாஜிக்கலி கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க அது முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் நமக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அது போலதான், அதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு இருக்கும், அதை நீங்க பிராக்டிக்கலா நீங்களே போய் கண்டுபிடிச்சு ஓகே ஐ கேன் பிலீவ் திஸ் பிகாஸ் இட் இஸ் லாஜிக்கலி ரைட் அண்ட் ஐ ஆல்சோ ஃபவுண்ட் இட், ஐ மெஷர்ட் இட் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் ரேஷனலிசம். ஆமா, எல்லா வாட்டியும் கூகுள் மேப்பை நம்பாதீங்க. சோ தட் இஸ் ஆல்சோ a bit difficult. அதனால நீங்களே போய் கண்டுபிடிச்சு இது ரைட்னு சொல்லிடுவீங்க. you have to be ஆமா. சோ கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கும் யூஸ் பண்ணுங்க. அது என்ன போகும், அது வந்து they would have closed the road but still it will show the way. அங்க தான் நீங்க லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற ஆட்டோ டிரைவர் கேட்டிங்கன்னா கரெக்ட்டா சொல்லிடுவாப்ல. Okay, exactly. So that way, that is where the logical thinking comes. Okay, so rationalism is right, but it needs to be logically, you have to come to a conclusion. Okay, so that is what it says. This time it should be clear that the argument does not logically support the conclusion. First மேல இருக்கிற ஸ்டேட்மென்ட் படி. So then it has been said that logic is a way of establishing truth in the absence of evidence. உங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அதுல, சரிங்களா? ஸோ அதனால ஒரு லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணணும் அங்க. ஓகே, ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்றதை நீங்க யூ ஹேவ் டு கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ தட் இஸ் வாட் இட் மென்ட். ஓகே, ஸோ தென் த ரேஷனல் மெத்தட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயிங் ரீசன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். So rational method is a practice of employing reason as a source of knowledge, not simply accepted as true without verification. ஸோ வெரிஃபை பண்ணாம அது வந்து கரெக்டுன்னு ரேஷனலிசம்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் மெயினாக சொல்றது. ஸோ ஒரு ரீசனோட இருக்கணும். ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், எம்ப்ளாயிங் அ ரீசன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், நாட் சிம்பிளி அக்செப்டட் ஆஸ் ட்ரூ வித்தவுட் வெரிஃபிகேஷன். அப்படி பண்ணாமல் இருக்கிறது தான் ரேஷனலிசம். ஆல் கன்க்ளூஷன்ஸ் ஆர் டெஸ்டட் பை என்ஷூரிங் தட் தே கன்ஃபார்ம் டு த ரூல்ஸ் ஆஃப் லாஜிக். இப்போ லாஜிக்கோட ரூல்ஸ்னா மேலே இருக்கிறது தான். ஸோ அது ஆப்பிள்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் ரூல்ஸ் ஆஃப் லாஜிக். ஸோ தட் வி ஹாவ் டு put it into that statement, then we have to come to a conclusion. Okay, so that is what rationalism about. Yeah, hopefully understood. Yes. Okay, thank you. So can I give an example? Please. So we keep telling the kid do not put your finger inside a fire, it will be hot. We keep telling them, but then they keep playing with it. And then the father gets irritated, say okay, go on, touch it, only then you'll know. So then the child places the finger on the fire and realizes it is hot, and then never does it again. இது லாஜிக் எங்க வருதுங்க? Logic, the child does not believe, right? Appa summa da solranga, the father is his own logic, you are saying. Okay. Yeah, his own logic, but he keeps playing with the fire until he himself realizes it. That is, it gets hurt and then realizes, okay, what father said is. I think this would be more exactly suitable in the next one. Empiricism. That is empiricism. So you experiment and you feel it. Yes. So I think this will be best suited. Angan nenikiren. I think. அடுத்ததா exactly அடுத்ததா. Experience is the better you teacher. measure it and you find it. But we do verify here, right?
but we do Yeah. verify in rationalism as well, right? So it doesn't come for this as